இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதில் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்து கண்டித்து நாடெங்களும் போராட்டங்கள் வெடிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணார் திருப்பூர் குமரன்? கையை ஏந்திக்கிட்டு அதை விடவே இல்லை. அவரை தடியடிச்சு அவர் இறந்துட்டார். ஆனாலும் அந்த கொடியை அவர் விடவே இல்லை. அந்த போராட்ட களத்திலும் உயிர் நீத்த போது மூவண்ண கொடியை கீழே விடவே இல்லை. இதனால தான் இவர் வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் என்று சொல்கிறோம். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. தேசிய லட்சணை அப்படின்னு சொல்றது ஒரு எம்பலம் சொல்றோம் இல்லையா? சாரநாத் அசோக தூணினுடைய உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சின்னம் இந்தியாவுடைய தேசிய லட்சணையாக உள்ளது, அதாவது எம்பலமா உள்ளது. இது ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா 1950 தான் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் தேசிய சின்னம் அப்படின்னு. அதனால அது 1950 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜனவரி 26. இதனுடைய அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட மேல் பகுதி அடிப்பகுதின்னு 2 பகுதிகள் இருக்குது. மேலே வந்து 4 சிங்கங்களுடைய உருவம் இருக்கும். ஆனால் நம்ம விஷனுக்கு 3 மட்டும்தான் தெரியும். அடுத்து அதனுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்கு? எலஃபெண்ட், யானை, ஃபாஸ்ட்டாக ஓடுற குதிரை, காலம், புல், ஓகேவா? அடுத்து சிங்கம். இதெல்லாம் வந்து பவர்ஃபுல். அதனால அந்த உருவங்கள்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. இவ்வுருவங்களுக்கிடையே ஒரு தர்ம சக்கரம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த லட்சணை இந்திய அரசினுடைய அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களும் கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட்லேயும் இருக்குது. அசோகர் காலத்தில் சாரநாத்தினுடைய தூணில் அமைந்திருந்த நான்முக சக்கரம், அதாவது சிங்கம், ஓகே, சக்கரம் இல்லை, சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து நம்ம எங்கே வந்துட்டோம்? தேசிய கீதம் ஜனகணமன. அந்த தேசிய கீதத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டினுடைய அடையாள சின்னமாக உள்ளது. இது யார் ஜனகணமனகதி எழுதுனாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாரு. இதை ஃபஸ்ட்டு பாடினாங்க. ஏன்னா அவங்க ஒரு இது வந்து விஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய இடத்துல நமக்கு விடுதலை அடைஞ்சிட்டா எப்படி நம்ம பாட்டு பாடுவோம், அந்த மாதிரி நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது வந்து 1911 டிசம்பர் 27 இப்போ டிசம்பர் 27 இது ஞாபகம் வச்சுக்கணும். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. பாடும்போது 52 வினாடி ஞாபகம் வச்சுக்கணும் நிமிடங்களில்